ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் முளைச்சிருக்கு பார்க்கலாம். நிறைய விதை போட்டோங்க. நிறைய விதை போட்டதில் நிறைய பலன் விளைச்சல் வந்து அழகாக வந்திருக்கு. அந்த விளைச்சல் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பிஞ்சுங்க. ரொம்ப அழகாக வந்துருந்தது. பீர்க்கங்காய் ஒரு 4 பிஞ்சு கிட்டே வந்துருந்ததுங்க. கண்டிப்பாக அது வந்து இன்னும் ஒரு 2 வாரத்தில் நல்லா வந்துடும் நினைக்கிறேன் காய். ஸோ அதையும் நம்ம காமிக்கலாம். ஸோ இந்த பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து எந்த ஒரு மருந்தும் கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து விளை வச்சு அதை சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட் தான் இல்லைங்களா. ஸோ இது பாருங்கள் பொடலங்காய் வந்து போட்டு அதே மாதிரி தாங்க பொடலங்காய் அழகாக நல்லா நீட்டமாக வந்துருந்தது. இந்த ஒரு காய் மட்டும் இல்லை, இன்னொரு காயும் வந்துருந்து. ஆனால் அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு வந்துருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது நீட்டாக. சில பேர் வந்து கல் கட்டி விடுவாங்கன்னு பொடலங்காயில். ஸோ நம்ம அப்படியே தான் விட்டுருந்தோம். அது வந்து அந்த பொடலங்காய் நீட்டாக வந்துச்சு. இது வந்து வளைஞ்சி நெஞ்சு வந்துருந்தது. இது கத்திரிக்காய் வெளியில் வாழை மரத்துக்கிட்ட வச்சுருந்த கத்திரிக்காய் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இது பச்சை மிளகா பாருங்கள், நல்லா விரல் சைஸ்க்கு நீட்டாக பச்சை மிளகா. ஆனால் அப்பப்போ வந்து இந்த மயில் வந்து கொத்திட்டு போதுங்க. பச்சை மிளகா காரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தான் அந்த மயில் பச்சை மிளகா கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுதுன்னு தான் தெரியல. இந்த பூசணிக்காய், அந்த பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து மயிலுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. ஏன்னா பூமியில் நம்ம விதை விளைச்சி அது வெளியில் வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். அதில் இந்த மயில், காக்கா, குருவிக்கிட்ட காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். தக்காளி பழம் பாருங்கள், நல்லா சிகப்பாக அழகாக புதுசாக பூத்து குலுங்கிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ தக்காளி பழமும் நல்லா இருந்தது. அது வந்து நல்ல இயற்கை முறையில் நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாமல், கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து நம்ம அதை எடுத்து நம்ம ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க. ஸோ கத்திரிக்காய் செடி இது நம்ம வெளியில் வாழை மரத்துக்கிட்ட இருக்கிறது, உள்ளே இருக்கிறதும் நம்ம எடுத்துருக்கோம். நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், சுண்டைக்காய் செடி இப்படி தான் வச்சுருக்கோம் சொன்னோம் இல்லைங்களா. சுண்டைக்காய் அழகாக காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் காய். ஆனால் நிறைய விளைச்சலுங்க இந்த வாட்டி. சுண்டைக்காய் வந்து நல்லா காய் காய்ச்சி நல்லா வந்து அதுக்கு பெருசாக நம்ம உரம்ன்றது பெருசாக போடுறது கிடையாது. இந்த மாட்டு சாணம், இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் போடுறோம். ஸோ ஆனால் நல்ல வந்து விளைச்சல் ஜாஸ்தியாக இருந்தது. பூ நிறைய வச்சுருந்தது. பூ வச்சதுக்கேற்ற மாதிரி காயும் நிறைய காய் காய்ச்சதுங்க. சுண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக லோ மெயின்டெனன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த செடியை விளை வச்சு நீங்கள் வந்து காயோட பலனை வந்து முழுமையாக அனுபவிங்க. கத்திரிக்காய் பாருங்கள், குண்டாக இருந்ததுங்க. இந்த கத்திரிக்காய் மசியல் பண்ணுவாங்க, சுட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியும் செய்யலாம். கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது கத்திரிக்காய்னால. சில பேர் கத்திரிக்காய் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகுதுன்னு சாப்பிட மாட்டாங்க. பட் அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.